ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு நான் ப்ரே பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு படிப்பு இல்லையோ அவங்களுக்கு நான் ப்ரே பண்ண போகிறேன். வாங்க வசனத்துக்கு போகலாம். Proverbs chapter 1 verses 7. To have knowledge, you must first have reverence for the Lord. A stupid people have no respect for wisdom and refuse to learn. நம்ம கர்த்தருக்கு பயந்தா இருந்தால் தான் நம்மளுக்கு ஞானம் வரும். நம்ம கர்த்தருக்கு நல்லா ப்ரே பண்ணால் தான் நம்மளுக்கு ஞானம் வரும். நம்ம அட்லீஸ்ட் ஒரே ஒரு பாட்டு பாடினா கூட நம்ம கர்த்தர் நம்மளுக்கு டபுள் மடங்காக நம்ம என்னென்ன ஆசைப்படணுமோ அது கொடுப்பாரு. அசிட்டனாக்கா ப்ரேயர் பண்ணாத, ஃபோன் பாரு, பாட்டு பாடாத, ஏசப்பா நடிக்காத, நீ என்ன ஆனாலும் பண்ண, ஆனால் ஏசப்பாவை மாற்ற தொடாத, அதான் அசட்டை. நீங்கள் அதை நினைக்காதீங்க. நீங்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் லூசிஃபரோட வேலை. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் டெய்லியும் பைபிள் சாம்ஸ் படிங்க. இந்த மாதிரி சாப்டர் எல்லாம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டில் எழுதும் போது நீங்கள் படிக்கலைன்னா கூட அது உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் டெய்லி இந்த அதிகாரம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஞானம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பெருசாகிட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகலாம். நம்ம நல்லா ப்ரே பண்ணணும். அது இல்லாமல் நம்ம நல்லா சாப்பிட்டுமா தூங்குமான்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தூங்கும்போது கூட ப்ரே பண்ணிட்டு தான் படுக்கணும். சரி, ப்ரே போடலாமா? சோத்ராண்டவரே இல்லை, நான் பண்ண எல்லா விஷயத்துக்கும் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கணும், உதவி செய்யுங்க. அவங்களும் ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிக்கணும், உதவி செய்யுங்க. அவங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகணும், உதவி செய்யுங்க. நான் இப்போ சொல்ல விஷயத்துக்கு எல்லாமே அவங்க நடக்கணும், உதவி செய்யுங்க. நான் இப்போ என்னென்ன சொல்லிக்கிறேன் அதெல்லாம் நடக்கணும், உதவி செய்யுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மண்டியில் ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஞானத்தை வரணும், உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.